என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு மனசை எப்படி படிக்கணும், மனசை ஏன் நம்ம படிக்கணும், ஏன் மனசை செயல்படுற விதத்தை நம்ம கத்துக்கணும், அப்படி எப்படி கத்துக்கிறது அப்படின்ற டாபிக்கை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நாங்க இதை ரெக்கார்ட் பண்றோம். ஸோ அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தமிழ் மொழியோட சிறப்பை நம்ம 2-3 விஷயம், சின்ன விஷயம் அதை தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் பெருசாலாம் டைம் எடுக்காது. 2-3 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மனசை பத்தி நம்ம எப்படி படிக்கணும்ன்றதை கத்துக்கலாம். சரிங்களா? ஸோ தமிழ் மொழியில நம்மளுக்கு உயிர் எழுத்துக்கள் சொல்றோம், மெய் எழுத்துக்கள் சொல்றோம், உயிர் மெய் எழுத்துக்கள் சொல்றோம். இப்ப இதை ஏன் உயிர் எழுத்துக்கள் நம்ம சொல்றோம், மெய் எழுத்துக்கள் சொல்றோம், இல்ல உயிர் மெய் எழுத்துக்கள் ஏன் சொல்றோம், அது சிறப்பை என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப நீங்க உயிர் எழுத்துக்கள்ல நம்மளுக்கு முதல்ல என்னென்ன இருக்கு? அ, ஆ, இ, ஈ, உ, ஊ. இப்போ இந்த அ, ஆ, இ, ஈ, ஊ நீங்க பொறுமையா சொல்லி பாருங்களேன். இப்போ ஆன்னும் போது நம்ம மூச்சை உள்ள இழுக்கிறோம், ஆன்னும் போது நம்ம மூச்சை வெளியே விடுறோம், ஈன்னு சொல்லும் போது திருப்பி நம்ம மூச்சை உள்ள இழுக்கிறோம், ஈன்னு சொல்லும் போது திருப்பி நம்ம மூச்சை வெளியே விடுறோம். சோ பேசிக்கா அது என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா, உயிர் எழுத்துக்கள் ஒரு மனுஷனுக்கு உயிரா இருக்கிறது என்னது? அந்த மூச்சு காத்து. அந்த மூச்சு காத்து உள்ள போயிட்டு வெளியே வர்றது, அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் அந்த தமிழ் மொழியிலேயே பாத்தீங்கன்னா அந்த எழுத்துக்களே அவங்க என்ன வச்சிருக்காங்கன்னா உயிர் எழுத்துக்களா வச்சிருக்காங்க. சரிங்களா? இப்ப இது மெய் எழுத்துக்கள். நீங்க மெய் எழுத்துக்கள் சொல்லும் போது என்னன்னா, இப்ப காங்கா, சானா, டானா, தானா, பாமா, யா, ரா, லா, வா, யா, லா, ரா, நா அப்படின்னு சொல்லும் போது நீங்க இதை கண்டினியூஸா சொன்னீங்கன்னா உங்களுக்கு மூச்சு உள்ளவும் போகாது, வெளியவும் வராது. அதனால அதை மெய் எழுத்துக்கள் வச்சிருக்காங்க. அப்போ ஒரு மனுஷன் உயிரா இருக்கணும்னா அப்ப அவனுக்கு அந்த உயிர் எழுத்துக்கள் தேவைப்படுது, அந்த உயிர்ன்றது தேவைப்படுது. இப்போ இதை இந்த மெய்ப்பொருளை உணரணும்னா அப்ப அந்த மூச்சு உள்ள அடங்கணும். உள்ள அடங்கணும்னா உள்ளக்குள்ள ஓடிட்டு இருக்கணும். அப்ப அதனாலதான் அந்த காங்கா, சானா மெய் எழுத்துக்களா வச்சிருக்காங்க. இப்போ ஒரு மனுஷன் இது சேர்ந்து இயங்கணும்னா உயிர்மெய் எழுத்துக்கள் வேணும். அதனாலதான் இக்கு பிளஸ் ஆ கா, இக்கு பிளஸ் ஆ கா, அந்த மாதிரி உயிர் மெய்யும் கலந்து ஒரு இயக்கம் வரணும்னா அப்ப அதுக்கு உயிர்மெய் கலந்துதான் ஆகணும். அதனாலதான் அது உயிர்மெய் எழுத்துக்கள்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. சரிங்களா? இது நிறைய பேருக்கு தெரியும், இல்ல தெரியாம இருக்கலாம். தெரிஞ்சவங்க நல்லா இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க, அது உங்களோட விருப்பம். இப்போ இந்த மனசை பத்தி நம்ம முன்னாடியே 2 வீடியோ போட்டிருக்கோம். ஒண்ணு இந்த மனம் குருவா இருக்கிறது எப்படி, மனதோட செயல்பாடு எப்படி இருக்கும், மனது எங்கிருந்து உருவாகுது, மனது எப்படி உருவாகுது, மனசுக்கும் இறைவனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 வீடியோ போட்டிருக்கோம். யாராவது நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோ கூட நீங்க பாத்துக்கலாம். ரொம்ப நிறைய விஷயம் அதுல நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். சரிங்களா? இந்த மனசு எப்படி இருக்கு, பரிணாம வளர்ச்சினா என்ன, பரிணாம வளர்ச்சி அடையறதுக்கு என்னென்ன விதமான மாறுதல்லாம் நம்மளுக்குள்ள ஏற்படுது அப்படின்ற நிறைய விஷயம் அந்த வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம். அது பார்க்காதவங்க நீங்க வேணும்னா கூட நான் உங்களுக்கு என் கார்டுலயோ இல்ல ஐ பட்டன்லயோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க அது வேணா கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்ல இந்த வீடியோக்கு பின்னாடி உங்களுக்கு என் கார்டுலயும் நான் தரேன், நீங்க வேணும்னா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, இந்த மனசை நம்ம ஏன் படிச்சுக்கணும், ஏன் படிக்கணும்? இப்போ இந்த மனசை படிக்காம நம்மளால இருக்கவே முடியாது. இந்த மனசை படிக்காம நீங்க தியானம் பண்ண முடியாது. இந்த மனசை படிக்காம நீங்க யோகம் பண்றதும் முடியாது. அப்போ நம்ம இந்த மனசை படிக்க கத்துக்கணும். ஏன் மனசை படிக்க கத்துக்கணும்னா, மனசை படிக்காம நம்மளால எதுவும் எந்த ஒரு செயலுமே செய்ய முடியாது. அதுல என்ன இருக்கு, ஏது இருக்குன்ற சூட்சமம் எதுங்கிறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அப்ப அந்த மனசை இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த நிகழ்வுல என்ன நடக்குதுன்னா, சரியையில் இருக்கிறவங்க, இப்போ உங்களுக்கு தெரியும் சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த ஒரு நிகழ்வு சரியையில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி திங்க் பண்ணுவாங்க,
கிரியையில இருக்கிறவங்க ஒரு மாதிரி திங்க் பண்ணுவாங்க, யோகத்துல இருக்கிறவங்க ஒரு மாதிரி திங்க் பண்ணுவாங்க, ஞானத்துல இருக்கிறவங்க அதை விட இன்னும் அபரிதமா திங்க் பண்ணுவாங்க. இப்போ இந்த சரியை கிரியை யோகம்ன்றது பொதுவா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இந்த ஞானம்ன்றது வந்து என்னன்னா வந்து அந்த ஒரு பொருளை வந்து இப்ப ஞானம்ன்றது வந்து என்னன்னா ஒரு பொருளை ஒரு நிகழ்ச்சியை வந்து பாத்தீங்கன்னா பகுத்து அறிதல், அதுதான் வந்து பகுத்தறிவு. அந்த ஞானம்ன்றதுதான் பகுத்தறிவு. இந்த விஷயம் எதுக்காக நடக்குது, இது ஏன் நம்மளுக்கு நடக்குது அப்படின்ற விஷயத்த பகுத்து வந்து அறிவாங்க. அப்போ அந்த நிலையில இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஞான நிலையில இருக்கிறவங்களுடைய மனசு வந்து ஒரு நிலையிலேயே இருக்காது. அதாவது அவங்க சொல்றதுலேயே வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அவங்கள வந்து ஹேண்டில் பண்றதோ இல்ல வந்து அவங்க மனநிலையை புரிஞ்சுக்கிறதோ நம்மளுக்கு கஷ்டமா தான் இருக்கும். இப்ப இந்த ஞானத்தின்றதை நம்ம வந்து ஒதுக்கி வச்சு பார்ப்போம். இப்ப பேசிக்கா இருக்கிறது நம்மளுக்கு என்னன்னா வந்து இந்த மனசை வந்து படிக்கிறது. ஸோ இந்த மனசை வந்து எப்படி படிக்கிறது? இப்போ ஒரு விஷயம் நடக்குது, நம்மள வந்து பெரியவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன சொல்றாங்கன்னா வந்து நீங்க பாக்குற விஷயமும் சரி கேட்கிற விஷயமும் சரி எதுவுமே வந்து உண்மை இல்லை, உண்மையா நடக்கிறது கிடையாது, இல்ல வந்து அதுல வந்து உண்மைத்தன்மை இருக்குதா இல்லையான்றது நமக்கு தெரியாது. அப்போ தீர விசாரிப்பது மெய். அப்போ தீர விசாரிப்பது மெய்னா அது மெய்ன்றது யாரு? சரி, அவங்க வந்து தீர விசாரிப்பது மெய்ன்றது வந்து சொல்லல, மெய் பொருளா இருந்து அதை விசாரணை செய்யணும். விசாரணை செய்யணும்னா வந்து சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்லுங்க. இந்த விசாரணைன்றது வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் நடக்குது, அதை நம்ம பாக்குறோம், ஆனா அதோட உண்மைத்தன்மைன்றது நம்ம வந்து யாருக்குமே தெரியாது. இப்ப நிறைய வந்து நம்மளுக்கு வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம், அதை வந்து தீர விசாரிக்கிறாங்க. அப்ப தீர விசாரிக்கும் போது அவங்க அந்த தாட் ப்ராசஸ்க்குள்ளேயே அந்த விஷயத்துக்குள்ளேயே போய் பாக்குறாங்க, அந்த குற்றவாளியோட மனநிலையில இருந்து பாக்குறாங்க. ஒரு போலீஸ் ஒரு விசாரணை பண்றாங்கன்னா அப்ப முதல்ல என்ன பண்றாங்கன்னா அந்த குற்றவாளியோட மனநிலையில போய் பாக்குறாங்க, அந்த குற்றவாளி எப்படி எல்லாம் திங்க் பண்ணிருப்பான், என்னெல்லாம் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த தீவிர விசாரணை, இந்த ஆத்ம விசாரணைன்றது வந்து நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னா அதை பத்தி நம்ம பண்றதே கிடையாது. ஜென்ரலா வந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது ஈஸியா வந்து நம்ம அதுக்கு அடாப்ட் ஆயிடணும். அப்ப அந்த அடாப்ட் ஆகிற விஷயம் என்ன ஆகுதுன்னா அது சரியா தவறான்ற ஒரு புரிதல் இல்லாமலே நம்ம கர்ம வினைகளை நம்மளுக்கே தெரியாம அந்த கர்ம வினைகளை நம்ம வந்து இன்வைட் பண்ணிக்கிறோம். இப்போ சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களா. ஒரு அண்ணன் தம்பி ஒரு வீட்டுல இருக்காங்க. இப்ப அந்த அண்ணன் தம்பிக்கு ஒரு சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, சொத்து பிரச்சனை வருது, ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க புடிச்சுக்கிறாங்க, அந்த சொத்துக்காக அடிச்சுக்கிறாங்க புடிச்சுக்கிறாங்க. சோ போதிய இதுல வந்து அந்த அண்ணனுக்கோ இல்ல வந்து தம்பியோ வந்து சரி ஓகே ஒரு எல்லைக்கு மேல வந்து இந்த இதுக்காக போய் நம்ம இப்ப அடிச்சு குடிச்சுக்கிற சொத்தை வந்து நிம்மதி இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் என்ன பண்றாரு, அந்த விஷயத்த வந்து என்ன பண்றாரு, சரிப்பா நீங்க வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தம்பிகிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. சோ போயிட்டு இப்ப என்ன பண்றாரு, அவர் வந்து ஒரு யோக மார்க்கத்துல போறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அது யோக மார்க்கத்துல போறாரு, ஏன்னா அவருக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு அமைதி தேவைப்படுது, ரொம்ப வந்து அந்த டிப்ரெஷன் மூட்ல போடுறாங்க, மன அழுத்தத்துல போறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த அமைதி, மன அமைதி வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. அப்ப அந்த மன அமைதியை தேடும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து ஜென்ரலா வந்து என்ன பண்றாங்க, ஒரு யோக மார்க்கத்திலேயோ இல்ல தியானத்திலேயோ அவங்க போய் பண்றாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த புரிதலோட அவங்களுக்கு வந்து அவங்க வாழ்க்கைய நல்ல மூவ் பண்ணிட்டு போறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு அந்த கொஞ்ச நாள் அவர் நல்லா ஒர்க் பண்றாரு, நல்லா வந்து ஏர்ன் பண்றாரு, திருப்பி வந்து அவர் இழந்த சொத்துக்கள்லாம் வந்து அவரே சுயமா சம்பாதிச்சு என்ன பண்றாரு, அந்த சொத்தை வந்து அவர் வந்து சம்பாதிச்சு அவர் திருப்பி வந்து ஒரு அளவுக்கு பில்ட் பண்ணி வச்சுக்கிட்டாரு. ஓரளவுக்கு இப்போ வந்து சந்தோஷமா இருக்காரு, இப்ப யோக மார்க்கத்துல இருக்காரு. சமீபத்துல அவரை பாக்குற மாதிரி ஒரு நிலை வந்தது. ஸோ அப்போ நம்ம வந்து அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தோம், என்ன சாமி எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தோம். அப்போ வந்து அவர் சொன்ன விஷயம் வந்து என்ன சொன்னாருன்னா, ஆமா சாமி இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருந்தது. அப்போ என்ன ஆச்சுன்னா வந்து இப்போ என்னோட தம்பி, இப்போ அவங்களோட ஒய்ஃப், தம்பியோட ஒய்ஃப் வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து உங்க தம்பி, உங்க அண்ணன் தம்பி வந்து என்ன அடிக்கிறாரு, அடிச்சு துன்புறுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, என்கிட்ட வந்து சொன்னாங்க. சாமி எனக்கு சமக்கம் வந்துச்சு சாமி, அவன் இப்படிதான் பண்ணுவான் அப்படிதான் பண்ணுவான், அவனுக்கு வந்து வேற வேலையே கிடையாது, அவனுக்கு வந்து இந்த மாதிரிதான் பண்ணுவான் அப்படின்னு சொன்னான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பிடிச்சி என் தம்பிய சத்தம் போட்டு விட்டேன் சாமி.
இப்ப தம்பியை சத்தம் போட்டு விட்டு நான் சரி போய் சாமி அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஆமா சாமி, அவங்களுக்கு என்ன பண்றது, நான் தான் ஆதரவு கொடுத்தாகணும், நான் தான் இது பண்ணி ஆகணும், எனக்கு வேற வழி தெரியல சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். நான் அவர்கிட்ட கேட்டேன், சாமி இப்ப நீங்க அந்த மனைவியை உங்க தம்பியோட ஒய்ஃபை நீங்க வீட்டுல கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கீங்க, அது ஏன் சாமி அப்படின்னு கேட்டேன். அம்மா சாமி, அவங்களுக்கு நான் தான் ஆதரவு கொடுத்தாங்களா, வேற என்ன பண்றது, ஏன் சாமி அந்த நான்கிற வார்த்தை உங்களுக்கு வருது அப்படின்னு நான் கேட்டேன். ஏன் நீங்க யோசிக்கல? இப்போ இத எப்படி யோசிக்கணும்னா, இப்போ அந்த தம்பி இவர்கிட்ட அடிச்சு பிடிச்சு அந்த சொத்தை வாங்கிட்டார், சரிங்களா? வாங்கிட்டார். வாங்கினதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு பிரச்சனை வருது. அப்போ அவரோட கர்ம வினைய அவர் அங்க அனுபவிக்கிறார், சரிங்களா? இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த அம்மா இந்த அண்ணங்காரகிட்ட என்ன சொல்றாங்க, உங்க தம்பி இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அங்க நடக்கிற பிரச்சனையை எடுத்துட்டு தான் வீட்டுல வச்சுக்கிட்டார். இப்ப எங்க பிரச்சனை? தம்பி அந்த சொத்தை வச்சுக்கிட்டு அவன் தனியா அனுபவிச்சுட்டு இருக்கான் சாமி, கரெக்டுங்களா? ஆனா அண்ணங்கார் என்ன பண்ணிட்டாரு, நான் அந்த அலங்காரம் உள்ள வந்தது, நான் என் தம்பி பொண்டாட்டியை காப்பாத்தணும், அவங்கள நான் வச்சு அவங்களுக்கு எந்த கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் தம்பி பண்ணது கரெக்டா தப்பா அப்படின்ற ஒரு விசாரணை இல்லாம அப்ப என்ன பண்ணிட்டாரு, அந்த அந்த பாவத்தை இவர் ஏத்துக்கிட்டார். இப்ப இவர் அனுபவிக்கிறார். கரெக்டா இல்லையா சாமி? ஏன் அந்த பாவத்தை இவர் எடுத்துக்கணும்? அந்த நான்கு அலங்காரம் வந்ததுனால தானே போதுமான புரிதல் அங்க இல்ல. என்ன புரிதல் இல்ல? ஆமா, அவன் பண்றான்னா அவன் ஏமாத்தலாம், சொத்தை வச்சு ஏமாத்தலாம், அப்ப அவன் அனுபவிச்சுதான் ஆகணும். இப்ப நான் தான் காப்பாத்தணும் அப்படின்ற நம்மளுக்குள்ள அந்த நான்கு அலங்காரம் வந்ததுனால என்ன ஆச்சு, அவரோட பாவத்தை எடுத்து இவர் வீட்டுக்குள்ள உட்கார வச்சுக்கிட்டார். இப்ப இவர் அனுபவிக்கிறார். பாருங்க, ஒரு சின்ன விஷயம்தான். இந்த சின்ன விஷயத்துல நம்ம எந்த மார்க்கத்துல இருந்தாலும் சரி, நீங்க தியானத்துல இருங்க, நீங்க யோகத்துல இருங்க, ஞானத்துல இருங்க, எதுல வேணாலும் இருந்தாலும் சரி, ஆனா நம்ம மனசை படிக்காம நாம ஒரு விஷயம் சின்னதா யோசிச்சா கூட, சின்ன விஷயம் தப்பு பண்ணா கூட நம்மள திருப்பி மேல இருந்து கீழே தள்ளி விட்டுருவான். அதனால ஒவ்வொரு விஷயமும் அந்த நான் என்ற வார்த்தையை நம்ம எந்த அளவுக்கு தவிர்க்கணுமோ அந்த அளவுக்கு தவிர்த்துக்கிட்டே வரணும். இப்போ இந்த சரியை, கிரியை, யோகம் இதுல இந்த நான் என்ற வார்த்தை அப்போ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, மகான்கள்லாம் நிறைய மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ப நான் யாரு நீ கண்டுபிடி, நான் யாரு கண்டுபிடி, நான் யாரு கண்டுபிடி. அப்ப அவங்க மட்டும் ஏன் அந்த நான் யாருன்றத கண்டுபிடின்னு சொல்றாங்கன்றத யோசிக்கணும்ல நம்ம, சரிங்களா? இப்போ சரியையா இருக்கட்டும், கிரியையா இருக்கட்டும், இல்ல யோகமா இருக்கட்டும், இப்போ இதுல ஞானம் என்ற வார்த்தை விஷம். என்னது? இந்த சரியை, கிரியை, யோகம் இதுல நான் என்ற வார்த்தை விஷம், விஷமா இருக்கு. அந்த விஷத்தை பாம்பு எப்படி தேக்கி வச்சுக்குதோ, நம்ம அந்த நான் என்ற பொருள், நம்ம அந்த நான் என்ற அகங்காரம் உள்ள வராம இந்த சரியையிலையும் கிரியையிலையும் யோகத்திலையும் இருக்கும்போது அதை சேர்த்து வச்சு அந்த நான் என்ற வார்த்தை ஞானத்துல வரும்போது அந்த நான் மாணிக்கமா மாறும், மாணிக்க கல்லா மாறும். அப்போ அந்த ஞானத்துல நான் யாருன்ற அந்த வார்த்தை அந்த மாணிக்கமாயி அந்த மாணிக்கம் ஜொலிக்கும். அப்ப நம்ம தெரிஞ்சுப்போம் நாம யாரு, நான் யாருன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் நம்மளுக்கு எதுவுமே இந்த உலகத்துல நடக்கிற விஷயம் எதுவுமே புரியாது. அப்ப புரிஞ்சுக்கணும்னா அப்ப அந்த மனசை நம்ம படிக்கணும். நம்ம மனசை படிக்கும் போது அப்ப என்ன ஆகுதுன்னா, நாம பிரச்சனைகள்னு வரும்போதுதான் அந்த மனசை நம்ம படிக்க கத்துக்கணும். இல்ல வேற எதுலையுமே நீங்க கத்துக்க முடியாது. பணம் இருக்கா, அந்த பணத்தை அனுபவிக்கணும். பணத்தை நம்ம அனுபவிக்கணும். எப்படி அனுபவிக்கணும்? கார் வாங்குறோம், பங்களா வாங்குறோம், எல்லாம் வாங்குறோம். இதுலதான் நம்ம மனசை சுத்திட்டு இருக்கோம். இப்ப மனசை நம்ம படிக்க முடியாது. அப்போ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம மனசை படிக்க கத்துக்கணும். இப்போ சிம்பிளா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றோம் பாருங்க.
இப்போ ஒரு வீட்டுல வந்து வீட்டுலன்னு இல்லை, இந்த உலகத்திலேயே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த மாமியார் மருமகள் பிரச்சனை. சரிங்களா? இது எல்லார் வீட்லயுமே தான் இருக்கும், என் வீட்டுலன்னு இல்லை, எல்லார் வீட்லயுமே தான் இருக்கும். இது வந்து உலகத்திலே இருக்கிற ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்க. சோ அப்ப அந்த மாமியார் மருமகள்ல வந்து சண்டை நடக்கும். சண்டை நடக்கும் போது என்ன ஆகுதுன்னா வந்து அவன் அந்த ஹஸ்பண்ட் படுற கஷ்டம் வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு ஏமம் உலகத்துல அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை அவன் அனுபவிச்சிருக்கவே மாட்டான். சரிங்களா? இப்போ சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றோம் பாருங்களா. இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, 2 பேரும் அடிச்சுப்பாங்க, இல்ல 2 பேரும் திட்டிப்பாங்க. அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட் கால் பண்ணி, இப்போ ஒய்ஃப் கால் பண்ணி என்ன சொல்லுவாங்க ஹஸ்பண்ட் கிட்ட, அவங்க அம்மா இந்த மாதிரி பண்றாங்க அந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவான். உடனே என்ன பண்ணுவான், அவங்க அம்மாவை போய் கேட்பான். சரிங்களா? கேட்கும் போது அப்ப அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க, அந்த அம்மா ஒரு காரணம் சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த அம்மா ஒரு காரணம் சொல்றாங்க. அப்ப அந்த அம்மா காரணம் சொல்லும் போது அப்ப அவங்க மனநிலை என்னது, அவங்க அம்மா பக்கம் சாய். உடனே என்ன பண்ணா, திருப்பி வைஃப் கிட்ட போறான், நீ ஏன் இந்த மாதிரி பண்ண, நீ இந்த மாதிரி பண்ண. இப்ப உடனே வந்து இவங்க என்ன சொல்றாங்க, இவங்க ஒரு காரணம் சொல்றாங்க. இது எப்பதான்டா சாமி நிக்கும்? நிக்கவே நிக்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த சண்டைகள் நடக்கிற இந்த பிரச்சனைகளுக்குள்ள நம்ம கொடுக்கிற பாடம் என்னன்னா, இதையும் கேளு அதையும் கேளு, ஒண்ணுமே பண்ணாது. இங்கேயும் கேட்டுக்கோ அங்கேயும் கேட்டுக்கோ, இங்க இருக்கிறது அங்க சொல்லாத, அங்க இருக்கிறது இங்கே சொல்லாத. சரிங்களா? அப்போ வந்து என்னன்னா, நம்ம வந்து நடுநிலையா தான் இருந்தாகும், வேற வழி கிடையாது. ஆமா சரி ஓகே, நடந்ததா நடந்தது போ. ஏன்னா போதுமான புரிதல் நம்மளுக்கு கிடையாது. இப்போ நம்ம இந்த பிறப்பு எடுத்திருக்கிறோம்னா நம்ம கர்ம வினைகளை நம்ம அனுபவிக்கிறோம். அப்ப அவங்களுக்கு கர்ம வினைகளை அனுபவிச்சுதானே ஆகணும். ஏதோ ஒரு பிறவியில இவங்க அவங்க மாமியாரா இருந்திருப்பாங்க, இன்னமா வந்து மருமகளா இருந்திருப்பாங்க. அப்ப அவங்க ஏதாவது டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. அதோட பிறகு பையன 2 பேரும் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இதுல போய் நம்ம போய் மூக்கம் நடத்துன்னு வச்சுக்கீங்களேன், நம்ம பாடு வந்து திண்டாட்டம் ஆகும். அதனால போதிய புரிதல் நம்மளுக்கு வேணும். அப்போ நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து பகுத்து பார்க்கணும். அப்ப அந்த பகுத்து பார்க்கறதுக்கு நம்ம மனசுல வந்து ஒரு அமைதி வேணும். அந்த அமைதி இருந்தாதான் நம்ம அதை பகுத்து பார்க்க முடியும். சரி, என்னென்ன நடக்குது, இதெல்லாம் வந்து சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான். நாம வந்து இது வந்து இப்ப இது எல்லார் வாழ்க்கையும் நடக்குமா, இல்ல வந்து நம்ம பண்ணுமா, இல்ல நம்ம அந்த ஞானன்ற ஒரு கான்செப்டுக்கு பொறுமையாவே போலாம். பட் ஆனா வந்து அதுக்கு முன்னாடி நம்ம மனசுன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த மனசுதான் வந்து இப்ப எல்லாத்தையும் ஆட்டி வச்சிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ அந்த மனசை வந்து நம்ம எப்படி வந்து என்ன பண்ணணும், எப்படி சீர்படுத்தணும், என்ன மாதிரி பண்ணணும். அப்போ வந்து அந்த மனசை நம்ம படிக்க கத்துக்கணும். மனசை படிக்க கத்துக்கிறதுனா அப்போ அது எப்படி செயல்படுது, ஒவ்வொரு விஷயத்துக்கும் எப்படி செயல்படுது. இப்போ யோகா சரியாக இருக்கிற ஒருத்தவங்க ஒரு நிகழ்வு தான் வச்சுக்கோங்க, ஒரு நிகழ்வு நடக்கிறது. சரிங்களா? ஆனா அது சரியில இருந்து இருக்கும்போது ஒரு மாதிரியா ஒருத்தவங்க திங்க் பண்றாங்க. அதே வந்து கிரியையில இருக்கும் போது என்ன பண்றாங்க, அதே நிகழ்வுக்கு அவங்க திங்க் பண்றது வேற மாதிரி இருக்கும். இப்போ யோக மார்க்கத்துல இருக்காங்க, யோக மார்க்கத்துல இருக்கிறவங்க எப்படி திங்க் பண்ணுவாங்கனோ அப்படி அது மாதிரி அவங்க வேற விதமா திங்க் பண்ணுவாங்க. அப்ப ஞானத்துல இருக்கவங்க வேற விதமா திங்க் பண்றாங்க. அப்படி ஏன் இந்த திங்கிங் ப்ராசஸ், இந்த தாட் ப்ராசஸ் ஏன் ஒவ்வொருத்தருக்கா மாறிட்டு வருதுன்னா, அவங்க ஒவ்வொரு படிநிலையா மேல போக 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 அந்த மாறுதல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப இங்க மனசு வந்து பாத்தீங்கன்னா எவாலுவேட் ஆகிட்டே இருக்கு. மனசு வந்து ஒவ்வொரு படியாவது மேல போயிட்டே இருக்கு. அப்ப மேல போக போக அந்த பிரச்சனைகளோட புரிதல் வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அந்த நிகழ்வுகளோட புரிதல் வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். இப்ப இந்த புரிதல் இல்லாம நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ சாதாரணமா ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கீங்களேன். இப்ப நம்ம ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கோம், திடீர்னு வந்து அவர் ஆமான்னு, திடீர்னு வந்து இல்லைன்னு. அப்போ அவரு வந்து என்ன, அவர் மனசுல வந்து சில குழப்பங்கள் இருக்கலாம். அப்போ அந்த குழப்பங்கள் இருக்கிறதுனாலதான் வந்து சில விஷயத்த வந்து ஆமான்னு சொல்றாங்க, சில விஷயத்த வந்து இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப இந்த படிநிலைகள் மாற மாறன்றது, அப்ப அந்த மனசுன்றது வந்து டிசைட் பண்ணுது, இது ஆமா, இது கரெக்ட், இது இல்ல. அப்ப நம்ம முன்னாடி பேசினது தப்பு, இப்ப நம்ம முன்னாடி பேசினது வந்து கரெக்ட். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா குருமார்கள் என்ன பண்ணிருக்காங்க, அந்த காலத்துல சித்தர்களா இருக்கட்டும், ஞானிகளா இருக்கட்டும், தாங்கள் சொன்ன கருத்துக்களே வந்து திருப்பி வந்து மறுப்பு தெரிவிச்சு புதிய பாட்டா எழுதி வச்சிருக்காங்க. கரெக்ட் தானே அது? ஏன் அப்ப வந்து
அவங்களுக்கு வந்து தான் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல வரல. அந்த படிநிலையில அவங்க சொன்னது உண்மை, அதுல மாற்றம் கிடையாது. ஆனா அடுத்த படிநிலைக்கு போகும்போது அப்ப என்ன ஆகுதுன்னா அவங்களோட மனசு வந்து மாறுபட்டு அப்ப அவங்களுக்கு வேற விதமா காட்டுது, அதே இன்சிடென்ட வேற விதமா காட்டுது. இப்ப திருப்பி யோக மார்க்கத்துல இருக்கும்போது வேற விதமா காட்டுது. அப்ப அதை வச்சு அவங்க வந்து ஒவ்வொரு கருத்துக்களையும் வந்து அவங்க மறுப்பு தெரிவிக்கல. ஆனா வந்து இன்னும் அந்த இன்சிடென்ட பத்தி அவங்க என்ன பண்றாங்க, இன்னும் பெட்டரா வந்து அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்களே அந்த நிலைமையில இருக்காங்க, அவங்களே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்மள அவங்க கம்பேர் பண்ண முடியாது. பட் ஆனாலும் வந்து நம்ம மனசை படிக்க கத்துக்கணும். மனசு எங்க இருந்து உருவாகுது, மனசு வந்து எப்படி இருக்கு, மனசு எப்படி செயல்படுது, இது நம்ம கத்துக்கணும். ஃபர்ஸ்ட் இதை கத்துக்கினாதான் நம்ம வந்து யோகம் பண்ணாலும் சரி, தியானம் பண்ணாலும் சரி, அந்த அமைதின்றது நம்மளுக்கு கிடைக்கும். அந்த அமைதியில தான் வந்து நம்ம இறைவனை உணர முடியும். இறைவனை உணரதான் முடியும், இறைவனை உணர முடியும். சரிங்களா? சோ அப்போ அந்த மனசை நம்ம படிப்படியா வந்து பழக ஆரம்பிக்கணும், அதை படிக்க ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் மனசை படிக்காம வந்து எதுவுமே நடக்காது. நீங்க மனசை படிக்காம ஞானம்ன்றது கிட்டாது. அப்படியே மனசை வந்து படிக்காத ஞானம்னு ஒண்ணு வந்தா கூட அது குப்பை தான். ஏன்னா மனசை வச்சுதான் நீங்க அந்த ஞானத்தை தெரிஞ்சுக்க முடியும். அப்போ உங்க மனசு சீரா வேலை செய்யணும். சும்மா நீங்க அந்த அண்ணன் தம்பி கதையில எடுத்துக்கீங்க. இப்போ அதுல வந்து பாருங்க, அந்த அம்மா வந்து அங்க வந்து சொல்றாங்க, சரிங்களா, உங்க தம்பி வந்து என்னை அடிச்சிட்டாரு, அது பண்ணிட்டாரு, இது பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு திட்டுறாரு. இவர் என்ன பண்றாருன்னா வந்து உடனே தான் தம்பியை வந்து கெட்டவரோ நல்லவரோ, ஆனா ஜென்ரலா வந்து என்ன பண்றாரு, இவர் யோக மார்க்கத்துல இருக்காரு, ஆனா ஜென்ரலா என்ன பண்றாரு, என் தம்பி தான் அவன் அப்படிப்பட்டவன் தான், அவன் அடிச்சிட்டான் குடிச்சிட்டான்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, அவன் தம்பி மேல வந்து குதிக்கிறாரு. ஆனா இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா, இப்ப இவர் சேர்த்து வச்சிருக்காரு சொத்தை, அதை பார்க்க வந்துடுச்சு, அதை புடுங்க வந்திருக்குன்னு இவருக்கு தெரியாம இவர் தான் வீட்லயே உட்கார வச்சிருக்காரு. ஏன்? அந்த நான் என்ற அகங்காரம். ரெண்டாவது, தம்பி இப்போ இந்த சிச்சுவேஷனை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணிருக்கோம்னா, தம்பி தானே அடிச்சானா, சரிம்மா அது உங்க ஃபேமிலிக்குள்ள இருக்கிற விஷயம், ஏன் என்கிட்ட வந்து சொல்றீங்க? சரி, இல்ல போதுமான அட்வைஸ், சரிம்மா நீ இதை பார்த்துக்கோ, உனக்கு என்ன தேவையோ அதை நீ அங்கிருந்தே பார்த்துக்குமா. இப்போ இந்த நான் என்ற அகங்காரம் நம்ம கிட்ட வந்து உட்கார்ந்ததுனால என்ன ஆச்சு, அந்த பாவத்தை நம்ம தலையில சுமந்துட்டு இருக்கோம், அவர் தலையில சுமந்துட்டு இருக்காரு. ஏன் இந்த படிநிலைக்கு நம்ம போறோம்? அப்போ சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்மள வந்து என்னதான் உயரத்துல இருந்தாலும் ஒரு செகண்ட நம்மளை பிடிச்சி கீழே வச்சு. அதனாலதான் வந்து எந்த பொருள் எது நடந்தாலும் அங்க வந்து நம்ம பொறுமையா யோசிச்சு சிந்திச்சு நம்ம முடிவு எடுக்கிறோம். அப்ப அந்த சிந்தனைகள் வரும்போது நம்ம மனசு வந்து அமைதி நிலையில இருக்கணும். அந்த அமைதி நிலையில வரும்போதுதான் நம்ம அதுக்கு உண்டான காரண காரியங்களை என்ன பண்ணுவோம், தீர ஆராய்வோம். அதுல ஆராய்ந்து நம்ம வந்து அப்போ வந்து அந்த அமைதி நிலையில நம்மளுக்கு வந்து அந்த தீர்வு கிடைக்கும். அந்த தீர்வு தான் உண்மையான தீர்வா இருக்கும். எடுத்த உடனே ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க, உடனே நம்ம வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள போயிடுறோம், இவங்க இப்படிதான் ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள போயிடுறோம். நம்ம அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள போயிட்டு நாளைக்கு வந்து அது இல்லைன்னு தெரியும் போது அப்ப நம்ம மனசு என்ன பண்ணுது, அப்ப அந்த பாவத்தை நம்ம எங்க போய் சுமக்கிறது? நம்ம தேவையில்லாம ஒருத்தவங்களை பத்தி தப்பா நினைச்சிருக்கோமே, அப்ப வந்து நம்ம வந்து எப்படி அந்த பாவத்தை நம்ம சுமக்கிறது? திருப்பி நம்ம அந்த கர்மாவை எப்படி நம்ம கழிக்கிறது? எல்லாமே சிந்திச்சு செயல்படும். சிந்திச்சு செயல்பட்டு ஒரு விஷயம் நடக்குது, அதை பொறுமையாவே ஹேண்டில் பண்ணணும். ஒன்றும் அர்ஜென்ட் கிடையாது, நம்ம எங்கேயுமே போறது கிடையாது, இங்கதான் இருக்க போறோம், பல பிறவிகள் எடுக்கதான் போறோம், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. பிறவிகளை வந்து இப்ப நம்ம மனசுக்கே இந்த அளவுக்கு நம்ம பாடுபடுறோம், இன்னும் நம்ம பிறவியை நம்ம அறக்குது, எப்படி நம்ம பிறவிகளை அழிக்க முடியும்? ஒரு சில விஷயத்துக்கே நம்ம மனசு வந்து தடுமாற்றமாகி நம்ம வினைகளை சேர்த்துட்டு இந்த வினைகளை கழிக்கிறதுக்கு எங்க போகும்?
அது நேர்மறை எண்ணங்களா இருக்கட்டும், இல்ல எதிர்மறை எண்ணங்களா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும். அப்போ அந்த வினைகளை நம்ம எப்ப தீர்க்க போறோம்? அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த நான் என்ற அகங்காரத்தை நீங்க ஞானம் அடைகிற வரைக்கும் அந்த நான் என்ற அகங்காரம் உங்களுக்குள்ள நம்ம கிட்ட இருந்துகிட்டுதான் இருக்கு. அதை பக்குவமா நம்ம ஹேண்டில் பண்ணணும். எல்லாத்துக்குமே நம்ம வந்து நான் என்ற அந்த ஒரு பற்றை நம்ம வச்சுக்கவே கூடாது. நடந்துதா கடவுள் அதுவால் நடந்தது. நான் கடவுள் உனக்கு கொடுத்திருக்க வாழ்க்கைமா நீதாமா முடிவு பண்ணணும், அமுச்சு விட்டுருங்க. எதுக்கு நம்ம தலையில நம்ம வச்சிருக்கோம்? நாம இங்க வந்திருக்கிறது நம்ம நல்ல நிலையை நம்ம அடையணும். நல்ல நிலையோ நம்ம அடையணும்னா அப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம படிச்சுதான் ஆகணும். உடம்ப படிக்கணும், மனசை படிக்கணும், சரிங்களா, ஆன்மாவை படிக்கணும், எல்லாமே படிச்சுதான் ஆகணும். அப்ப படிக்கணும்னா அப்ப அந்த மனசு ஃபர்ஸ்ட் வந்து இடம் கொடுக்கணும். அப்பதான் அதுக்குதான் சொல்றது மனதை படி. மனசை படிச்சீங்கன்னா நீங்க அடுத்த நிலைக்கு போகணும். அப்போ உங்களுக்கு யோகத்துல என்ன நடக்குது, ஞானத்துல என்ன நடக்குதுன்ற புரிதல் வரும். யோகம்னா என்ன, ஞானம்னா என்ன? நம்ம வந்து தியானம், அதாவது தியானம் பண்ணா போதும் அப்படின்ற ஒரு மனநிலையிலேயே தான் நம்ம இருக்கிறோம். தியானம்ன்றது வந்து இட் இஸ் நாட் அன் எண்ட். அது வந்து எண்ட்ன்றதே கிடையாது, அதுக்கு மேல இருக்கு. யோகம் பண்ணணும். யோகத்துல நீங்க என்ன பிரிச்சு பார்த்தீங்களோ, நீங்க அதாவது வந்து இப்ப நம்ம வந்து தியானம் பண்றோம். தியானம் பண்ணிட்டு என்ன பண்றோம்? யோக சரியை, கிரியை, யோகம், ஞானம் இருக்கு. சரியையில சில விஷயம் பண்றோம், கிரியையில சில விஷயம் பண்றோம். இப்போ இது எல்லாமே பண்ணும்போது இந்த யோகத்துல என்ன பண்றோம்? நம்ம எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து பார்க்கணும். சரிங்களா? ஒண்ணு சேர்த்து பார்த்து அதை புரிஞ்சுக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். அது என்னன்றதை தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? பகுத்து பார்க்கிறோம். அந்த பகுத்து பார்க்கறதுதான் ஞானம். உண்மையிலே அதுதான் ஞானம். அந்த பகுத்து பார்க்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ இது வந்து திருப்பி நம்ம என்ன பண்றோம்? பகுத்து பார்க்கறதுன்னா என்னது? திருப்பி பிரிச்சு பார்க்கணும். அதாவது தெரியாத ஒரு விஷயத்த சேர்த்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த தெரிஞ்ச விஷயத்த திருப்பி பகுத்து பார்க்கறது தான் ஞானம். இதுதான், வேற எதுவுமே கிடையாது சாமி. அப்போ நம்ம என்ன பண்றோம்? இந்த விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த திருப்பி நம்ம ஞாபகப்படுத்தியோம். அதுக்கு யோகம் பண்றோம். யோகம் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு விஷயத்தையும் பகுத்து பார்க்கணும். அப்ப அந்த பகுத்து பார்க்கும்போது ஞானம்ன்றது நம்மளுக்கு வந்து தெரியும். ஞானம்னா ஒண்ணும் கிடையாது, நான் யாருன்றதா ஞானம், வேற எதுவுமே கிடையாது. நாம யாரு, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கதா ஞானம். நான் என்னவா இருக்கேன்? ஆன்மாவா இருக்கேன், நான் என்னவா இருக்கேன், இல்ல வந்து உடலா இருக்கேனா, உயிரா இருக்கேனா, எல்லாமே இருக்குனா. இது ஞானன்றத வந்து இப்ப நான் யாருன்றத நான் வந்து ஈஸியா சொல்லிட முடியும். ஒரு வரியில நம்ம அதை சொல்லிடலாம். ஆனா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு பல யுகங்கள் ஆகும். அது ஈஸியா சொல்லிடலாம். ஈஸியா சொல்லிட்டோம்னா நம்ம அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த ஞானன்றது ஈஸியா கிடைச்சிடும். கிடைச்சதுன்னா நம்மளுக்கு தெரியாது, அதோட அருமை என்னன்றது தெரியாது, நம்ம கற்பனையிலே போயிடுவோம். அப்ப அந்த ஞானத்தை பத்தி நாமளா உணர்ந்து தெரிஞ்சுக்கணும். அப்ப உணர்ந்து தெரிஞ்சாதான் அப்ப அந்த நான் யாருன்றதே தெரியும். அந்த நான் யார் அப்படின்ற இந்த விசாரணை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஞானமா வந்து பிறகு. அதனால அதுக்கெல்லாம் முதல் படியா வந்து நம்ம வந்து மனசை படிக்க கத்துக்கணும். சரிங்களா? சோ அதனால வந்து நாம பார்க்கிறது, கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். இது வந்து ஏதோ மாயை பத்தி சொல்றாங்களோ அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம கண்ணால ஒரு விஷயத்த பார்க்கிறோம், ஆனா அதுக்குள்ள இருக்கிற பொருளை நம்ம யாரும் ஆராயறது கிடையாது. இப்ப நீங்க வந்து தீய வந்து பாக்குறீங்க, சரிங்களா? நெருப்பை பாக்குறோம். நெருப்பை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன, நெருப்பு அப்படின்னு தோணுது, அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப நம்ம வந்து ஒரு படத்துல பாக்குறோம் நெருப்புன்னு சொல்லிட்டு, அது சுடுமா? சுடாது. அப்ப அது தீர விசாரிக்கிறது, நம்ம படமா பார்க்கறது நெருப்பு சுடாது, ஆனா உண்மையிலே ஒரு நெருப்பு இருந்தா அது சுடும். இப்ப ஒரு இடத்துல வந்து இப்ப நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு நெருப்பை மூட்டி வச்சிருக்கோம், சரிங்களா? அப்ப அந்த நெருப்பை மூட்டி வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்? அந்த நெருப்பை பத்த வைக்கிறோம். கொஞ்ச நேரம் அந்த நெருப்பு அணைஞ்சிருச்சு, எல்லாமே அணைஞ்சிருச்சு. ஆனா அந்த சூடு இருக்குமா இருக்காதா? கொஞ்ச நேரத்துக்கு அந்த சூடு இருக்கும்ல. அப்போ அந்த சூடு இருக்குது, இங்க சூடு இருக்குது, இங்க சூடு இல்ல அப்படின்றத அப்ப நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்ப நம்ம வந்து நம்ம கண்ணால அந்த சூடு இல்லைனாலும், அந்த நெருப்பு இல்லைனாலும் அங்க சூடுன்னு ஒண்ணு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். பாத்தீங்களா?
அதுதான் சொல்றது, கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். அப்ப அங்க சூடு இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறது தான் மெய். இப்படிதான் வந்து நீங்க ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பகுத்து பார்க்கறது கஷ்டமா தான் இருக்கும். ஸ்டார்டிங் கஷ்டமா தான் இருக்கும். நீங்க உடனே நம்ம எடுத்த உடனே இப்ப உடனே வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போறோமா? கிடையாது. பயிற்சி பண்ணுங்க. ஒரு ஒரு விசாரணை, ஒரு ஒரு பிரச்சனைகளை நீங்க எப்படி ஃபேஸ் பண்றீங்கன்றத வந்து நீங்க யோசிங்க. எப்படி நம்ம எந்த விதத்துல நம்ம இதை ஃபேஸ் பண்றோம், அது என்ன நம்மளுக்கு பாடம் கத்து கொடுத்துருக்கு, அதை நீங்க யோசிங்க. ஒரு கஷ்டம் வருதா, அந்த கஷ்டம் நம்மளுக்கு என்ன வந்து கத்து கொடுத்துருக்கு அப்படின்றத யோசிங்க. அந்த யோசனை இருந்தாதான் நம்ம வந்து அந்த மனசை படிக்க முடியும். அப்ப அந்த பிரச்சனைகள் தான் நம்மளுக்கு, கஷ்டங்கள் தான் நமக்கு வந்து என்ன கத்து கொடுக்குதுன்னா மனசை எப்படி படிக்கணும்ன்றத கத்து கொடுக்குது. அப்ப அந்த மனசை படிக்க கத்துக்கணும். பிரச்சனை வரும்போது ஒதுங்க தேவை, அந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணுங்க. கஷ்டம் வரும்போது நீங்க வந்து கடவுளை பத்தி யோசிக்க தெரியல, அது ஏதோ நம்மளுக்கு சொல்ல வருது, அந்த விசாரணைக்குள்ள போங்க. அது போது நம்மளுக்கு வந்து எந்த நிலைக்கு போனோம் அப்படின்னு நம்ம எந்த நிலையில இருக்கோம் அப்படின்றத அது வந்து கிளியரா நம்மளுக்கு காமிச்சிடும். சரிங்களா? சோ இதுதான் இன்றைய பதிவு. எனக்கு இருக்கிற அறிவை வச்சு நானும் வந்து பெரிய வந்து ஒரு அந்த நிலைக்கெல்லாம் நான் போல ஆக்சுவலா இல்ல எந்த நிலையில இருக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தோன்ற மனசுல தோன்றதை நான் வந்து என்னோட வீடியோவா ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. இன்னுமே நானும் வந்து பாத்தீங்கன்னா இறைவன் கிட்ட நான் வந்து ஒரு பிச்சைக்காரனா தான் இன்னும் இருக்கேன். நான் வந்து இன்னும் வந்து இல்லைனா இவன் மனசை பத்தி இவன் பேசுறானே அப்படின்லாம் நீங்க நினைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நான் வந்து இன்னும் பிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன், இன்னும் பிச்சைக்காரனா தான் இருக்கேன், இறைவன் கிட்ட பிச்சை ஏந்திக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க வந்து இப்ப சமீபத்துல வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன பாட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்துன்னு சொல்லிட்டு நம்ம இசை ஞானி வந்து இளையராஜா வந்து எழுதின ஒரு சாங். அந்த சாங் வந்து ரொம்ப அற்புதமான ஞானம் கலந்த சாங், அவ்வளவு அற்புதமான வரிகள். அது மாதிரி ஒரு சாங்கை வந்து யாராலும் எழுத முடியுமா அப்படின்னா வந்து கஷ்டம் தான் இப்ப இருக்கிற டைம்ல. ஸோ அது ஞானத்துல உச்சத்துல இருக்கிறவங்களாலதான் அந்த மாதிரி பாட்டெல்லாம் வந்து எழுத முடியும். நிச்சயமா ஒரு நல்ல ஒரு ஞானத்துல உச்சம் இருக்கிறவர் தான் அவரு. அவர் நினைச்சா வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தையே ஒரு பிரிச்சு பாட்டா கூட போடுவார். அந்த அளவுக்கு வந்து ஞானம் உள்ள ஒரு மனிதர் அவரு. அதை பத்தி சொல்லணும் அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் வந்து ஒரு என்ன சொல்றது, அந்த பாடலை கேட்கும் போது நம்மளுக்கு வந்து தெரியாம நம்மளுக்குள்ளேயே வந்து அந்த கண்ணீர் வர வைப்பாரு. நீங்க வந்து அந்த பாட்டை கேட்டு நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் கூட நீங்க ஷேர் பண்ணுங்க. பட் ஓவராலா நம்ம அவுட்லைன் பார்க்கும்போது இப்ப எல்லாமே வந்து அந்த மனசை பத்தி நம்மளுக்கு இருக்கு. அப்ப அந்த மனசை படிக்க கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணுங்க. படிக்கிறது கஷ்டமா தான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஓரளவுக்கு புரிதல் நம்மளுக்குள்ளேயே வந்துட்டு இருக்கும். நீங்க எந்த மார்க்கத்துல இருந்தாலும் சரி, சரியில இருங்க, கிரியில இருங்க, யோகத்துல இருங்க, எந்த மார்க்கத்துல இருந்தாலும் உங்க மனசை படிக்க கத்துக்குங்க ஃபர்ஸ்ட். அதை படிச்சாலே போதும். கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்க எல்லா இதுலயுமே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. சரிங்களா? இதுதான் என்னோட பதிவு பிடிச்சால நீங்க நிச்சயமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா அந்த மனசை வந்து பத்தி 2 வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதை போய் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் பாருங்க. நிச்சயமா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம். என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.